பயிர் வைக்கிறதுக்கு ஆள் இல்லை, எல்லாம் மாத்திரை மருந்து மெடிசன் மாதிரி தான் வாங்கி சாப்பிட்ற நிலைமைக்கு வர மாட்டாங்க. அதனால வந்து வறட்சி மரம்லாம் அறிவிச்சு கவர்மெண்ட்டும் போராட்டம் வைக்கலான்னு இருக்கிறோம். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஊரில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 ஏக்கர் வந்து சுத்தமாக உழவு ஓட்டிட்டாங்க. சோளம் இங்கே ஒன்று, இல்லை அங்கே ஒன்று, அங்கே ஒன்று. அது விதையோட கோளாறா இல்லை ஈரப்பதத்தின் கோளாறான்னு தெரியல. சோளம் 1 ஏக்கர் போட்டுக்காங்கன்னா அதில் வந்து 25% தான் இருக்கு, மீதி 75% மணலாகவே கிடக்கு. பாக்கெட் 2000 ரூபாய் 1800 ரூபா போட்டு வாங்கி மணிக்கு 800 ரூபா டிராக்டர் உழவு ஓட்டி உரம் 1500 ரூபா போட்டு வாங்கி இன்னைக்கு 1 ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் 40,000 ரூபா செலவு பண்ணிருக்காங்க. அந்த சோளம் வந்து 4 மூட்டை வருமானது இல்லை, அந்த பயிரும் உழைக்குமா அப்படிங்கிறது கேரண்டி இல்லாமல் இருக்கு. அதனால இப்போ உள்ள சூழ்நிலை நம்ம பெரம்பலூர் மாவட்டம் தான் வறட்சியான மாவட்டம் தான் இருக்கு. அதனால வந்து விவசாயத்தில் நாங்கள் களை தூக்குவோமா அப்படின்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை.